என் மகளே, என் மகனே, யாரையும் வாயின் வார்த்தைகளால் கண்டிக்கக்கூடாது. பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது வாயின் வார்த்தைகளால் கண்டிக்கக்கூடாது. நீங்கள் பிரம்பால் அடித்தால் கூட அந்த குழந்தை அதை வலியை அனுபவித்து அதன் பிறகு மறந்துவிடும். ஆனால் நீங்கள் வாயின் வார்த்தையால் சொல்லும் வார்த்தைகளானது குழந்தைகளின் நெஞ்சில் பதிந்துவிடும். குழந்தைகளை சபிக்கிற மாதிரி திட்டக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் குழந்தைகளின் இருதயங்களில் காயங்களாக மாறி எத்தனை வருடங்களானாலும் அழியாமல் உள்ளத்திலேயே அப்படியே இருக்கும். அதனால் பெற்றோர்களே, குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது வாயின் வார்த்தைகளால் கண்டிக்காதீர். வாயின் வார்த்தைகளினால் கண்டிக்கும் பொழுது வார்த்தைகளின் அளவை கவனமாக உபயோகியுங்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்கள் குழந்தைகளின் உள்ளம் புண்படும்படியாக வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியாக உங்களுடைய குழந்தைகள் ஒலிவமர கன்றுகளைப் போன்று சிலிர்த்திருப்பார்கள். பெற்றோர்களே, தினமும் குழந்தைகளுக்காக துதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தினமும் குழந்தைகளுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். பெற்றோர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கோடி கோடியாய் பணம் வைத்திருந்தாலும், ஆடம்பர மாளிகை வைத்திருந்தாலும், பெரிய அளவிலான கார்கள் வைத்திருந்தாலும், தங்கப் புதையல்கள் வைத்திருந்தாலும், இவைகளையெல்லாம் விட உங்களுக்கு கர்த்தராகிய நான் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாகிய சந்ததியின் பெருக்கமே மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். அதனால் நீங்கள் தினமும் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது குழந்தைகளின் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கலாம், 3 குழந்தைகள் இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளின் பெயரையும் குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பெற்றோரே, மறந்து விடாதீர்கள். தினமும் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தையை சரியான பாதையில் நடத்த வேண்டும். பெற்றோர்களே, குழந்தையினை எந்த பாதையில் நடத்த வேண்டும் என்பது உங்களுக்கு வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படியே குழந்தைகளை நடத்த வேண்டும். மேலும் பெற்றோராகிய நீங்களே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுப்பது அல்ல. என்னை துதிப்பதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? வேதாகமத்தை படிப்பதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? வேதாகமத்தின் படி நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள் பெற்றோர்களே. இதை எல்லாமே உங்களுடைய பொறுப்புதானே. நீங்கள்தானே உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். சொல்லிக் கொடுத்தீர்களா என்று எண்ணிப் பாருங்கள். குழந்தைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று போதியுங்கள். பெற்றோர்களே, குழந்தைகளை உட்கார வைத்து பைபிளை கையில் வைத்துக் கொண்டு எனக்காக நீங்கள் குழந்தைகளிடத்தில் பேசியிருக்கிறீர்களா? பெற்றோர்கள்தான் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டும். குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குதல் என்றால் உங்களுடைய சொந்த யோசனைகளையும் உங்களுடைய சொந்த அறிவை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. என்னுடைய வேதாகமத்தினை வைத்து அந்த வேதாகமத்தின் உதாரணமாக குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். அறிவுரைகளை சொல்ல வேண்டும். குழந்தைகள் தவறு செய்தால் அதை கண்டித்து வழிநடத்த வேண்டும். நீ உன் குழந்தைகளை சிட்சிக்காமல் இருந்தால் உன் குழந்தைகள் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமே நீதான் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். பெற்றோர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகள் சரியான பாதையில் செல்ல வேண்டுமானால் தந்தையின் கண்டிப்பும் இருக்க வேண்டும், தாயின் அரவணைப்பும் இருக்க வேண்டும். பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்தால் அதை கண்டித்து திருத்த வேண்டுமே தவிர எப்பொழுதுமே குழந்தைகளிடம் கண்டிப்புடனே இருக்கக்கூடாது. பெற்றோர்களே, நீங்கள் குழந்தைகளை கண்டிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, குழந்தைகளை வாயின் வார்த்தைகளால் கண்டிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? பெற்றோர்களே, முக்கியமாக குழந்தைகளுக்குள் பச்சபாதம் காட்டக்கூடாது. பெரிய குழந்தைக்கு ஒரு விதமாகவும் சிறிய குழந்தைகளுக்கு ஒரு விதமாகவும் பச்சபாதம் காட்டவே கூடாது. குழந்தைகளுக்குள் அன்பினை சமமாகவே செலுத்த வேண்டும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவளாக இருந்தாலும் சிறியவளாக இருந்தாலும் சரி, அன்பை இரு குழந்தைகளுக்கும் சரிசமமாகவே கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய நான் பச்சபாதம் உடையவர் இல்லை. பெற்றோர்களே, குழந்தைகளை சமமாக நடத்த வேண்டும். குழந்தைகளுக்குள் பாகுபாடு காட்டக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகளை குழந்தைகளின் மனதிற்குள் உருவாக்கக்கூடாது என்று கர்த்தர் ஆகிய நான் சொல்லுகிறேன்.